இப்னு மாஜாவுல 1164வது செய்தி. ஃபலம்மா ஃபரக சுலைமான் இப்னு தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தாவூதுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பைத்தில் முகத்தஸை கட்டியவுடன் அல்லாஹ்விடத்தில் 3 பிரார்த்தனை கேட்டார். ஸஅலல்லாஹு ஸலாஸன், 3 பிரார்த்தனையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்டார். அதுல ஒன்று என்ன என்றால், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் செய்கின்ற தீர்ப்பு, நான் கொடுக்குகின்ற தீர்ப்பு, எல்லா தீர்ப்புகளும் நீ கொடுக்குகின்ற தீர்ப்பை போல உன்னுடைய தீர்ப்புக்கு ஒத்ததாக நான் வழங்குகின்ற தீர்ப்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார். அல்லாஹு தஆலா அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். எதை? மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே அது நீ வழங்குகின்ற தீர்ப்பை போல உன்னுடைய தீர்ப்புக்கு ஒத்ததாக நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு இருக்க வேண்டும் அப்படி என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். இரண்டாவதாக கேட்டார்கள், வமுல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதிஹி, இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும், எனக்கு ஒரு அதிகாரத்தை தர வேண்டும், அந்த ஆட்சி இந்த பூமியில் எனக்கு பின்னர் வேறு யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது யா அல்லாஹ் அப்படி என்று கேட்டார். அல்லாஹு தஆலா அவருக்கு தான் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த உன்னதமான உயர்ந்த ஒரு ஆட்சியை கொடுத்தான். வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நான் ஷைத்தானை பிடிச்சி கட்டி வச்சு காலையில உங்களுக்கு காட்டலாம் என்று நான் நினைத்தேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை முந்திவிட்டது, அதனால நான் அவனை விட்டுட்டேன். ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்ன வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகள் பேசுகின்ற சக்தியை கேட்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான், எறும்புகள் பேசுகின்ற சக்தியை அல்லாஹு தஆலா கேட்குகின்ற ஆற்றலை கொடுத்தான். இந்த உலகத்தில் உள்ள அத்துணை விஷயங்களையும் அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். அவரை போல இந்த பூமியில் எந்த ஒரு மன்னனும் இதற்கு பிறகு ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு அவர் துஆவும் கேட்டார். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக கேட்டார், யா அல்லாஹ், எந்த ஒரு மனிதனும் வஅல்லா யஅதி ஹாதல் மஸ்ஜித அஹதுன் லா யுரீது இல்லா ஸலாத ஃபீஹி இல்லா خرج من ذنوبه كيوم ولدته امه. யா அல்லாஹ், எந்த ஒரு மனிதன் இந்த மஸ்ஜிதுக்கு 2 ரக்காத் தொழ வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு வந்து இந்த பள்ளி வாசலில் எந்த மனிதன் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அவன் திரும்புகிறானோ, யா அல்லாஹ், அந்த மனிதன் அன்று பிறந்த பாலகனை போன்று இந்த மஸ்ஜிதை விட்டும் அவன் திரும்புகிற போது அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் போக வேண்டும் யா அல்லாஹ் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார். நம்மளும் துஆ கேட்கணும் தோழர்களே. யா அல்லாஹ், இந்த புனிதமான பூமி முஸ்லிம்களுக்கு உரிய பூமி, நபிமார்கள் வாழ்ந்த பூமி, நபிமார்கள் ரத்தம் சிந்திய பூமி, சஹாபாக்கள் வாழ ஆசைப்பட்ட பூமி, ஒன்னின் ஊடாக இந்த உலகத்துக்கு சிறப்பிக்கப்பட்ட பூமி, ஒன்னின் ஊடாக இந்த பூமி சம்பூர்ணமாக பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத் தொழுகின்ற பாக்கியத்தை தந்துவிடு ரப்பே என்று துஆ கேட்கணும் தோழர்களே. ஏன்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, யா அல்லாஹ், யாரெல்லாம் இங்கு வந்து தொழுதுவிட்டு போகிறார்களோ அவர்களுடைய போகிற போது அன்று பிறந்த பாலகனை போன்று அவர்கள் போக வேண்டும் யா அல்லாஹ் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஏற்கனவே 2 துஆவை கேட்டாரே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஒத்த தீர்ப்பு எனக்கு இதற்கு பிறகு தந்த ஆட்சியை போல யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹ் அந்த 2ஐயும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹு தஆலா அவர் கேட்ட 3வது பிரார்த்தனை அதையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுக்கு ஒரு மனிதன்
ஹஜ் செய்து விட்டு வருகிற போது எப்படி அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் அவனுடைய தாயகம் திரும்புகிறானோ அதே போன்றுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அதே நோக்கத்தோடு சென்று 2 ரக்காத் தொழுது விட்டு அவன் திரும்புகிற போது அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் திரும்புகிறான் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இதை கேட்ட உமர் அவருடைய மகனார் மக்காவில இருந்து மதீனாவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கு 2 ரக்காத் தொழுவார்களாம். அங்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்க மாட்டாராம். அங்கு உள்ள ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்க மாட்டாராம். ஏனென்று கேட்டால், நான் இங்கு வந்தது தண்ணீர் குடிப்பதற்கு அல்ல, நான் இங்கு வந்த நோக்கம் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வந்தேன் என்று தொழுதுவிட்டு அவர் போய்விடுவார் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பூமி! ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மதீனாவிலே இருந்து கொண்டு சுமார் கிட்டத்தட்ட 16-18 மாதங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே இருந்து கொண்டு தன்னுடைய முகத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மனசில விருப்பம், அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதுல் ஹராம கிப்லாவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று ஒரு ஆதங்கம், ஆசை. அந்த ஆசையோடு ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் தொழுது கொண்டே இருப்பார்கள். இந்த ஆசையை அறிந்த அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிற போது, நபியே, உங்களுடைய முகத்தை நீங்க மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக இந்த மஸ்ஜிதுல் ஹராமை தான் கிப்லாவாக ஆக்கினான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா முதல் கிப்லாவாக மாற்றியது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தான். அவ்வளவு சிறப்பான ஒரு பூமி. இன்றைக்கு நீங்க மதீனாவுக்கு, உம்ராவுக்கு, ஹஜ்ஜுக்கு போனா தெரியும், அங்க மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இது மக்கா பக்கம் என்றால் இது மஸ்ஜிதுல் அக்ஸா பக்கம். எதிரும் புதிருமாக இருக்கும் 2 திசைகள், வடக்கும் கிழக்கும் போல. இந்த பக்கம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் இந்த பக்கம் மஸ்ஜிதுல் ஹராம், இந்த பக்கம் மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் அந்த பக்கம் மஸ்ஜிதுல் அக்ஸா. 2ஐயும் போட்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் உள்ள கிப்லாவையும் மாற்றப்பட்ட கிப்லாவையும் போட்டிருப்பாங்க. ஆனா நம்மட சமூகத்தில் உள்ள கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கண்டா, ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கக்குள்ள அப்படியே திரும்பினாங்க தானே, அதுதானே ஹதீஸ். இதை போயிட்டு உம்ராவுக்கு போற, ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போற சில ஹாஜிமார்களை, உம்ரா செய்ய போறவங்களை இந்த வழிகாட்டியாக கூட்டிட்டு போறவங்க என்ன செய்வாங்கன்னா, முதலாவது நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸா பக்கம் தொழுதுட்டு அப்படியே திரும்பி தொழுங்கண்டுவாங்க. இப்படி ஒரு வழிகாட்டல ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் ஆசையோடு நின்று தொழுதாரு. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், உங்களோட முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புங்கள் என்று அல்லாஹ் இறக்கினான். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பி மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 16-18 மாதங்களாக அவர் நோக்கி தொழுத ஒரு இடம் என்றால் இந்த பலஸ்தீனத்திலே உள்ள குதுஸ் என்று சொல்லுகின்ற தலைநகரத்திலே உள்ள அந்த மஸ்ஜித் அக்ஸாவை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பார்த்து தொழுதார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆச்சரியமான செய்தியும் முஸ்லிம்களுடைய வரலாறுகளோடு தொடர்பட்ட செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.